Hello students, today we are going to learn Leibniz formula. So already we have seen the formula. Using the formula we are going to solve a sum. So formula use பண்ணி ஒரு problem நம்ம solve பண்ண போறோம். So question is find the nth differential coefficient of x squared log x ன்னு கொடுத்துட்டாங்க. So x squared log x ஓட nth differential coefficient கண்டுபிடிக்கணும். That is nth derivative find பண்ணணும். So என்ன formula இருக்கு? uv formula இருக்கு. So uv is equal to x squared log x formula இருக்குது. See what we know, Leibniz formula என்ன தெரியும் நம்மளுக்கு? d power n dx power n of uv is equal to d power n dx power n u into v plus nc1 d power n minus 1 u divided by dx power n minus 1 into dv by dx plus next term another nc2 d power n minus 2 u divided by dx power n minus 2 into d squared v by dx square plus so next term is nc3 d power n minus 3 u divided by dx power n minus 3 into d cube v by dx cube. So u ஓட டெரிவேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே v ஓட டெரிவேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே 1 2 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்கும், u ஓட டெரிவேட்டிவ் கிடைக்காது ஒன்றுமே இன்ட்டு d power n v by dx power n. So here NCN, you will get NCN u into d power n v by dx power n. So NCN values is 1. So you will get u into d power n v by dx power n as the last term. This is the Leibniz formula. So we have already seen this Leibniz formula in the last video. ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த லெபினிட்ஸ் ஃபார்முலா. ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இந்த லெபினிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, d power n dx power n of uv is given as uv என்ன கொடுத்துருக்காங்க, d power n dx power n of x squared log xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x squared log x தான் நம்ம uv ஃபார்முலா எடுத்துகிட்டு u என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா log xன்னு எடுத்துக்கலாம், v என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன் v எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வியோட டேர்ம்ஸ் எப்படி இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ் dv by dx d ஸ்கொயர் v by dx ஸ்கொயர் d cube v by dx க்யூப்னு இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணும்போது 2x கிடைக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது 2 கிடைக்கும், தேர்ட் டெரிவேட்டிவில் 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்மோட ஸ்டாப் ஆகிடும், இந்த தேர்ட் டெரிவேட்டிவில் 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மோடைய ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படி நமக்கு ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் we have choose the v value as x ஸ்கொயர்டுன்னு எடுத்துருக்கோம் vயை. ஸோ அப்போ என்ன வரும், d power n dx power n of x squared log x is equal to, ஸோ லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இங்கே u இருக்கிற இடத்துல log x போடணும், v இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்ட் போடணும். ஸோ அப்போ என்ன வரும், இங்கே d power n dx power n of u is log x. ஸோ இதோட nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு v இதோட மல்டிப்ளை பண்ணும் ப்ளஸ் d power n minus 1 divided by dx power n minus 1 of log x into here we have nc1. nc1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, dv by dx இருக்குது. ஸோ vயோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வந்துடும், 2x வந்துடும். ஸோ இப்போ நம்ம nc1 ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஹியர் we can find the value of nc1. So nc1 is nothing but n factorial divided by 1 factorial into n minus 1 factorial. So formula for nc or generals எழுதணும் formula அப்படின்னா it is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இங்கே r இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ nc1 n factorial 1 factorial n minus 1 factorial. ஸோ இது எப்படி எழுதலாம், n minus 1 factorial into n பிரித்து எழுதலாமா. இப்போ 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3ன்னு எழுதலாமா. ஸோ விச் இஸ் சேம், ரெண்டுமே சேம். ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n எழுதலாம்.
So divided by 1 factorial is 1, n minus 1 factorial அப்படியே வந்துடும். So you will get n as the value. So NC1 value is n. So here you will get n into n. NC1 value of NC1 is n here. So next term NC2. So NC2 find பண்ணனா. So same. Here NC2 is equal to n factorial divided by 2 factorial into n minus 2 the whole factorial. So you will get மேலே எப்படி எழுதலாம் n minus 2 factorial into n minus 1 into n ன்னு எழுதலாம். So divided by 2 factorial is 2. 2 into 1 is 2. So n minus 2 the whole factorial you will get. So here you will get n into n minus 1 by 2. So plus n into n minus 1 divided by 2 is NC2. So இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் காம்பினேஷன் ஃபார்முலா. ஸோ NC2 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் n மைனஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் u ஃபைண்ட் பண்ண, தட் இஸ் d பவர் n minus 2 u is here log x. So log x dx power n minus 2 of log x ஃபைண்ட் பண்ணும் into d squared v by dx squared. So செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், இட் இஸ் 2x. ஸோ into 2x. அடுத்து தேர்ட் டைம் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x வரும். தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இட் இஸ் சிம்பிளி 2. You will not get x here. So it is simply 2. So third time 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் கிடைக்காது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், nth டெரிவேட்டிவ் ஆஃப் log x, அடுத்து n minus 1th டெரிவேட்டிவ் ஆஃப் log x அண்ட் n minus செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் log x. இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ரிசல்ட் தெரியும், இஃப் y is equal to log of ax plus b then nth derivative of log of ax plus b. ஸோ சக்ஸஸிவ் டிஃப்ரென்ஷியேஷனில் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸில் இது பார்த்துருக்கோம். ஸோ nth டெரிவேட்டிவ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம், -1 the whole power n minus 1, n minus 1 the whole factorial, a power n into ax plus b the whole power minus n is the value of nth derivative of log of ax plus b. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, d power n divided by dx power n of log x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இங்கேயும் nth டெரிவேட்டிவ் தான் ஃபைண்ட் பண்ணோம். இங்கே a வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது, b வேல்யூ 0 இருக்குது. ஸோ யூ வில் கெட் -1 the whole power n minus 1, nth டெரிவேட்டிவ் அப்படியே கிடைக்கும். ஸோ n minus 1 factorial, a ஓட வேல்யூ 1. ஸோ 1 power n is 1 here. So you will get simply 1 power n is 1. So here 1x plus 0 is x. So x power minus n. So இது எப்படி எழுதலாம், -1 the whole power n minus 1, n minus 1, n minus 1 the whole factorial, 1 power n is 1. So x power minus n. X power minus n can be written as -1 the whole power n minus 1 into n minus 1 the whole factorial divided by x power minus n can be written as divided by x power n எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், n minus first derivative of this d power n minus 1 dx power n minus 1 of log x we have to find. ஸோ அது என்ன வரும், n இருக்கிற பிளேஸ்லலாம் n minus 1 போடணும். ஹியர் n இருந்தால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ n minus 1 இருக்கிற இடத்துல n இருக்கிற இடத்துல n minus 1 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ யூ வில் கெட் nக்கு பதிலாக n minus 1 போட்டால் n minus 1 minus 1 is n minus 2. So here also you will get n minus 2 the whole factorial and 1 power n minus 1 is 1. So here you will get x power n is x power n minus 1. ஏன்னா nக்கு பதிலாக n minus 1 substitute பண்ணுறோம். Here 1 we have. So value is -1 the whole power n minus 2, n minus 2 the whole factorial divided by x power n minus 1. So next we have to find d power n minus 2 divided by dx power n minus 2 is equal to of log x. So log x ஓட n minus second derivative find பண்ணுறோம், which is equal to, so எங்கெல்லாம் n இருந்ததோ அதுக்கு பதிலாக n minus 2 replace பண்ணோம். So you will get -1 the whole power n minus 3, n minus 3 the whole factorial divided by x power n minus 2. கீழே n இருந்தது, nக்கு பதிலாக n minus 2 போட்டுக்கோ. ஸோ x power n minus 2 is the n minus second derivative of log x. ஸோ
ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், nth டெரிவேட்டிவ் தான் ஃபைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் nth டெரிவேட்டிவ் ஆஃப் log x, ஸோ n minus 1 ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் log x and n minus செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் log xலாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ வாட் இஸ் nth டெரிவேட்டிவ் ஆஃப் log x? இட் இஸ் -1 the whole power n minus 1 into n minus 1 the whole factorial divided by x power n into x squared already இருக்குது, அது அப்படியே எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் n into here n we have nc 1க்கு பதிலாக n வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் n minus 1 first derivative of log x is -1 the whole power n minus 2 into n minus 2 the whole factorial divided by x power n minus 1. So next here we have n into n minus 1 divided by 2. So அது அப்படியே எழுதிடணும், n into n minus 1 divided by 2. So what is n minus second derivative of log x? It is -1 the whole power n minus 3 into n minus 3 the whole factorial divided by x power n minus 2 into 2 we have. So here also we have 2x into 2x. இந்த டேர்மில் இந்த 2x அப்படி வந்துடும். ஸோ இந்த டேர்மில் you will get 2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு இதில் எது காமனாக இருக்குது, என்ன டேர்ம்ஸாக காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் லீஸ்ட் டேர்ம் இருக்கிறதுலையே -1 the whole power n minus 3, n minus 3 the whole factorial, x power n minus 2 தான் லீஸ்ட் டேர்ம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் we are going to write all the terms. ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், -1 the whole power n minus 3, -1 the whole power n minus 1 -1 the whole power n minus 3 into -1 the whole squared எழுதலாம். ஸோ 2 + -3 -1 வந்துடும். பவர் சேம் பேஸ் இருந்தால் பவர் ஆட் பண்ணால் you will get n minus 1 வந்துடும். ஸோ n minus 1 ஃபேக்டோரியலாக எப்படி எழுதணும், n minus 3 ஃபேக்டோரியல் வெளியில் எடுத்துட்டா என்ன இருக்கும், உள்ள n minus 2 into n minus 1 மட்டும் இருக்கும். இங்கே ஃபேக்டோரியலில் n minus 3 ஃபேக்டோரியல் எடுத்துட்டேன்னா n minus 2 into n minus 1 divided by x power n minus 2 the smallest term. So x power n minus 2 இதை மாற்றணும். So x power n minus 2 into x squared எழுதலாம், x power n. So you will get x power n minus 2 into x squared into x squared கிடைக்கும். So plus அதே மாதிரி next term எப்படி எழுதலாம், -1 the whole power n minus 3 இந்த எழுதணும் into -1 the whole power 1 is -1 the whole power n minus 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் n minus 2 கிடைக்கும். ஸோ இங்கே n minus 3 the whole factorial வெளியில் எடுத்துட்டா you will get n minus 2. உள்ள என்ன இருக்கும், n minus 2 factorial வரைக்கும் தான் இருக்குது. ஸோ n minus 2 மட்டும்தான் இருக்கும் உள்ள. ஸோ divided by x power n minus 2 into x. ஸோ x power 1 into -2 is x power n minus 1 கிடைச்சிடும். ஸோ into we have here 2x. ஸோ ப்ளஸ் ஸோ here n into n minus 1 by 2 அப்படி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்மில் n minus 3 இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ அதான் லீஸ்ட் டேர்ம். ஸோ -1 the whole power n minus 3, n minus 3 the whole factorial. ஸோ சின்ன டேர்ம் காமன் டேர்மை தான் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அது இந்த டேர்ம் தான் into 2. ஸோ 2வையும் காமனாக எடுத்துடலாம் வெளியில். ஸோ இங்கே x squared கேன்சல் ஆகிடும். இங்கே x and x will go off. So you will get -1 the whole power n minus 3, -1 the whole power n minus 3, -1 the whole power n minus 3 common. So -1 the whole power n minus 3 common எடுத்தாச்சு. n minus 3 factorial, n minus 3 factorial, n minus 3 factorial 3 டேர்ம்ஸ்லையும் காமனாக இருக்குது. ஸோ எடுத்தாச்சு. டிவைடட் பை x power n minus 2ஐ காமனாக எடுத்துடலாம். ஸோ x power n minus 2. ஸோ into 2. ஸோ 2வை காமனாக எடுக்கும்போது இந்த டேர்மில் 2 கிடையாது. ஸோ 2 வந்து டிவிஷனில் போகும். ஸோ இதெல்லாம் காமனாக எடுத்தாச்சு. ஸோ இந்த டேர்மை காமனாக எடுத்தாச்சு, இந்த டேர்மை காமனாக ஆச்சு. ஸோ யூ வில் கெட் -1 the whole square into n minus 2 into n minus 1 divided by 2. அடுத்து ப்ளஸ் n into -1 the whole power 1, n minus 2 மட்டும் இருக்கும். இந்த 2வை காமனாக எடுத்துட்டோம் வெளியில். ஸோ இந்த டேர்மை காமனாக எடுத்தாச்சு. இந்த டேர்ம் எல்லாமே காமனாக எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக காமனாக எடுத்திருக்கோம். இங்கே 2y காமனாக எடுத்திருக்கோம். ஸோ யூ வில் கெட் ப்ளஸ் n into n minus 1 divided by 2னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், -1 the whole squared is +1. ஸோ n minus 2 into n minus 1 is
ஸோ இந்த டேர்ம்ஸில் அப்படியே இருக்கும் -1 the whole power n minus 3 n minus 3 the whole factorial divided by x power n minus 2 அப்படியே இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் n square minus 2n minus n plus 2 divided by 2. So here -1 the whole power 1 is minus, so you will get minus n square plus 2n. So and here you will get n into n minus 1 is n square minus n, so plus n squared minus n divided by 2. So this simplify பண்ணும்போது you will get as 1 as the value. So 1 into the same thing is the same thing, so you will get the answer as 2 into minus 1 the whole power minus n minus 3 the whole factorial divided by x power n minus 2 into 1 and கிடைக்கும். So you will get the answer as, so this is the final answer. Thank you.